அனைத்து இந்திய அண்ணா தொண்டர்களுக்கு தந்த உரிமையை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றுதான் இந்த தர்ம யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற வருவாய் மாவட்டங்கள் வாரியாக இது மாதிரியான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் தார்மீக ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துள்ளோம். கேளுங்க, வேற கீழே இருக்குங்க தம்பி, கேளுங்க, ஏதாவது கேள்வி வந்து கேள்வியே இல்லையா? என்னம்மா உறுதியாக நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள்வது என்ற முடிவுக்கு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி இந்திய திருநாட்டிற்கு தந்த திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் மீண்டும் 3ஆம் முறையாக இந்திய திருநாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இருக்கிறோம். கூட்டணி அமைத்து போட்டியிட இருக்கிறோம். உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில் உருவாகிற அந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். ரொம்ப சந்தோஷம்.